சுடுகிற நிலவு பேர்ன் அவுட் சிண்ட்ரமோட எபிசோட் நம்பர் 6ஓட பார்ட் 2 இப்போ பார்க்கலாங்களா? இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீராவும் பீமும் வந்து லிஃப்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பீம் வந்து வெளியே போயிருப்பார். ஜீரா வந்து லிஃப்ட் மூலயமா கானோட ரூமுக்கு போகிறாரு. ரூம்குள்ளே என்ட்ரானே வந்து என்ன பண்ணுறாரு, கான் வந்து அந்த டுலிப் ஒரு பொக்கே ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை எடுத்து கொடுக்குறாப்படி. கொடுத்தோன்னே ஜீராவை பார்த்துட்டு, என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னோடனே கான் வந்துட்டு, ஆமாம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீரா வந்துட்டு, பிடிச்சிருக்கு, பட் இது என்னோடய ஃபேவரட் கிடையாதே அப்படின்னோடனே கான் வந்துட்டு கேட்குறாங்க, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கே அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, என்ன அப்படின்னோடனே கான் வந்துட்டு கேட்குறாரு, சரி இதை பற்றி என்ன நினைக்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம், ஒரு கெஸ் பண்ணுற கேமுன்னு கூட எடுத்துக்கலாம். உனக்கு எந்த பூ வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது, உன்னோட ஃபேவரட் பூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த கேமே. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்காக ஓவர் டைமாக ஒர்க் பண்ணணும். தப்பாக சொன்னேன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னபடி பேமெண்ட்டை விட 2 மடங்கு உனக்கு டபுள் அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன், நான் தப்பாக இருந்தா அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, சரி நான் கேமில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு, கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு என்ன தான் உங்களுக்கு ஆகிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு காந்துட்டு, இல்லை கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அப்போ தானே நீ கூடிய ஆர்ட்டெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்ரிஷியேட் பண்ண, இன்னும் பெட்டராக இருக்கா என்னங்கிறத நான் பார்க்கறதுக்கு நான் வளர்த்திக்க முடியும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது ஜீரா வந்துட்டு, சரி அந்த கேமை விளையாடலாங்களா அப்படின்னோடனே கான் வந்துட்டு, டுலிப் பூவை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த டுலிப் நான் இப்போ நான் கொடுத்துருக்கிறது கூட கண்டிப்பாக அது ஏதோ விதத்தில் வந்து வர்த்தாக தான் இருக்கும், ஸோ அதை நீ வச்சுக்கலாமே அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, இதுக்கு நான் என்ன அர்த்தம் நான் எடுத்துக்கிறது அப்படின்னா கான் வந்துட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னால் யூரோப்பில் டுலிப் பூக்களோட விலை வந்து ரொம்பவே அதிகமாச்சு. நம்ம தாய்லாண்டில் கூட ஒரு தாட்டி மாண்டெசரா அப்படிங்கிற ஒரு பூவுக்கு விலை ஏறிச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் கடைசியில் பார்த்தா ரொம்பவே இப்போ விலை வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னடா ரொம்ப ப்ரைஸ் பீக்கில் போயிட்டுருக்கேன்னு பார்க்கும்போது சடனாக அதோட மதிப்பே இல்லாமல் போச்சு முடிவில். ஜீரா வந்துட்டு, ஆமாம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து காசுங்கிறது வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து காசு மூலயமா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் தானே, சரி சொல்லுங்கள், என்னதான் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னோடனே கான் வந்துட்டு, ஒன்றும் இல்லை, நான் சும்மா சொன்னேன், அதாவது உனக்கு டுலிப்பாக நீ இருந்துடாத உன்னோட அப்படின்னோடனே, ஏன்னா இப்போ அதோடய ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்குன்னொன்னே நான் வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக போகிற வரைக்குமே நீ அதோடய ப்ரைஸை ஏற்றிட்டே இருந்தேன்னா டுலிப் பூவில் அதோட மொட்டு விரிஞ்சிச்சுன்னா எப்படி அதோட மதிப்பு குறைஞ்சிரும், அதே மாதிரி நீயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவ அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, பா என்னம்மா அட்வைஸியா அப்படின்னா, ஆனால் அது எனக்கு பிடிக்கல, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே கான் வந்துட்டு, சரி ட்ரெஸ் எல்லாம் பாத்ரூம்குள்ளே இருக்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த டுலிப் அந்த பொட்டிக்கு இருக்குல்ல, அந்த பொட்டிக்கினே எனக்கு வருது சாமி மன்னிச்சுக்குங்க, அது வந்து பொக்கே, அந்த பொக்கேவை எடுத்து ஜீரா அவன் பேக்குள்ளே வச்சுட்டு அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். அந்த டைமில் என்ன ஆகுது, கான் வந்துட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணி, சரி இன்றைக்கி நான் அங்கே வரேன், மொமெண்டோ கண்ட்ரோஸ் அந்த சார்பில் நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிடுறான், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பையனோட டேரெக்டாக வந்து ஜீரா துணி மாற்றிட்டு இருக்க பாத்ரூம்காக திறந்து விடுது. ஜீரா பதறிடுறான் பையன் அப்படின்னோடனே கான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம போகக்கூடிய மீட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய ஏழை நடக்க போகுது, இந்த ஃபேஷன் சாஃப்ட் பவர் அது தொடர்பான ஒரு இது நடக்க போகுது டக்காங்கிற பிளேஸில் அப்படின்போது ஜீரா வந்துட்டு, அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தாக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தாய்லாண்ட்லேயே வந்து ரொம்பவே ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. அவங்க தான் வந்து டெண்டர் விட போகிறாங்க. அதாவது ஒரு விலை மதிப்பில்லாத பொருள், அந்த மாதிரி ஜுவல்ஸ் ஆகட்டும், பெயிண்டிங்கு, ஆர்டிசரி ஒர்க்ஸு, ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஏலம் விட்டாங்கன்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில்
ஆடிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆக்ஷன் அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க. இதே வந்து டெண்டர் விடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? சர்வீஸ் பேஸ்டாக இருக்கக்கூடியது ஏலம் விடும்போது அது கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடுறதா இருக்குது அப்படின்னோன்னே, அந்த டாக்காங்குளத்துல ரொம்ப பெரிய பெரிய கையுங்கள்லாம் இருப்பாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் மேன்ஸு, கொஞ்சம் பொலிட்டிஷியன் பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாமே அந்த இதில் குழுவில் இருப்பாங்க. அப்புறம் அதனால தான் ஜீரா வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னோன்னா, கான் வந்துட்டு சொல்கிறாரு. ஏன்னா மொமெண்டோ கான்ட்ரஸ் அப்படிங்கிற கூடிய கண்ட்ரஸ் அப்படிங்கக்கூடிய நாமினியாக தான் நீ போற அப்படின்னோடனே, ரெப்ரசன்டேட்டிவாக தான் நீ போற அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, அப்போது அந்த மொமெண்டோவையும் நீங்கள் தான் ஓன் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் தான் ஓனரா அப்படின்னோடனே நான் வந்துட்டு, ஆமாம் நான் ஒரு நாமினியாக இருக்கேன். சரி அந்த அதைய பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. இன்னைக்கு உன்னோட வேலையே என்னன்னு கேட்டீன்னா, ஒன்றும் இல்லை. தாமஸ் வந்து அந்த ஏலம் எடுக்காமல் தடுக்கிறது தான் வந்து உன் வேலையே அப்படின்னோடனே, சரி இப்போ ஜீரா வந்து பப்பான்னு பார்க்குறாங்க. சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்புறம் இந்த தாத்தாவோட லொக்கேஷன் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா காருக்குள்ளேயே இருந்து கான் உட்காந்துட்டு, சரி நான் வந்து உன்னை இறக்கி விடுறேன். உன் வேலை முடிஞ்சோடனே நானே வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே ஜீரா வந்து சொல்கிறா, என்னைய விட்டுட்டு எங்கே போகிறீங்க? சொல்லுங்க இங்கேயே எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னோடனே கான்னு சொல்கிறாங்க. நான் கெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க? சும்மா என் கூட இருங்க அப்படின்னோடனே ஜீராட்ட கான் வந்துட்டு இந்த ஹெட்செட்டை பிடிச்சி அப்படியே காதில் மாற்றி விடுறாரு. கான் வந்துட்டு, சரி நான் உன் கூட பேசிட்டு தான் இருப்பேன். உள்ளே போ அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு அந்த மீட்டிங் இதில் கீழே வந்து அது பெரிய ஹால்மா இருக்கும் இல்லைங்களா? அங்கே போகிறாரு. என்ட்ரு ஆனோன்னே வந்து பையன் உள்ள ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவன் கூடவே வந்து ஒரு இன்ஹாலர் எப்பவுமே வச்சுட்ருப்பான். டென்ஷனெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அப்படியே மூக்குல உறிஞ்சிக்கிறக்கா. அந்த மூக்குறிஞ்சி இருக்குல்ல, அதுதான் இன்ஹாலர். வேறு பெருசா ஒண்ணும் கிடையாது. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். யாரும் என்னை தப்பா நினச்சுக்காத. அந்த மூக்குறிஞ்சி உறிஞ்சிட்டு போறான். அதுக்கப்புறம் கானோட கார் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிட்டு இந்த ஃப்ளவர் ஷாப் முன்னாடி நிக்குது. ஆனா எப்பவுமே தலைவன் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே போவான். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலுமே ஜீராவுக்கு வந்து ஃபோன்ல தானே சொல்லுவான். அப்புறம் கான் சொல்றாரு, "சரி டைம் ஆச்சு. உள்ள போயிட்டியா நீயி? சரி உள்ளலாம் எப்படி இருக்கு?" அப்படின்னோனே ஜீரா வந்துட்டு, "ஐயா சாமி எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அச்சோ! பார்த்தா எனக்கே பேண்ட்லயே உச்சா போயிருவேன் போல இருக்கே" அப்படின்னோனே, சரி என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கான் கேட்கும்போது, ஐயோ! தாமஸ பார்த்துட்ருக்கேன். அவர் என்னைய பார்த்து தான் நடந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னோனே, இவர பார்த்து வந்தோனே ஜீராவ தான் வந்து கேன்னு நெனச்சிட்டு இருக்காங்கல்ல. அதனால ஜீரா வந்துட்டு சொல்றா, "வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு. தாமஸ் வந்துட்டு, "வணக்கம் கே. ஆனா எனக்கு இன்னைக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுதே" அப்படின்னோனே ஜீரா வந்துட்டு, "அது என்னோட பாக்கியம் தான். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னோனே தாமஸ் வந்து சொல்றாங்க. அதாவது இந்த யங் டிசைனர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது ஹவாய்க்கோட இதில இது பண்ணும்போது காமர்ஸோட ஹெல்ப் மூலியமா பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர வந்து நாங்க அட்ராக்ட் பண்ண முடியும்னு நம்புறோம். அட்டென்ஷன் கிடைக்கிறோம்னு நெனைக்கிறோம். அதனால உங்க ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படின்னோனே ஜீரா வந்துட்டு, "கண்டிப்பா" அப்படின்னோனே கான் வந்துட்டு ஃபோன்ல சொல்லிட்டு இருக்காரு. "அவன் கூட ரொம்ப பேசிட்டு இருக்காத. ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. நாம வந்து போன தாட்டி மாரி அவன ஈஸியாலாம் இந்த தாட்டி ஜெயிச்சுருவோம்னு சொல்லி நெனச்சிராத. அதனால ரொம்ப கான்ஷியஸா உள்ள போய் உட்காரு" அப்படின்னோனே, தாமஸ் வந்து சொல்றான், "எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில கம்பெனிகள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக. அப்புறம் நான் ஒரு ஃபேக்ட் கேள்விப்பட்டேன். ஒரு கம்பெனில என்ன பண்ணியிருக்காங்க, ரீஸ்ட்ரக்சர்ங்கிற பேர்ல நெறையா பேர்த்த வேலைய விட்டு தொரத்திட்டு, அ மேனேஜ்மெண்ட்டுக்கு மிச்சம் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களாமா. அந்த கம்பெனி இன்னைக்கு நம்ம ஆடிஷன் இந்த ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு எதிரா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சும் எனக்கு வந்துச்சு அப்படின்னோனே ஜீரணிச்சிருக்கேன். ஆமா அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னோனே தாமஸ் வந்து சொல்றாரு. மொமெண்டோ அப்படின்னோனே 2 பேரும் மூஞ்சி டக்குன்னு பார்த்துக்கிறாங்க. சடனா என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டாஃப் ஓடி வந்து தாமஸ் கிட்ட பேசுறாங்க. "சார் மீட்டிங் ஹால் ரெடி ஆயிடுச்சு. மீட்டிங் ஹால்குள்ள போய்க்கலாங்களா?" அப்படின்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்குரிய அந்த மொமெண்டோ உங்களோட டேபிளும் அங்க இருக்கு சார். போய் உட்காருங்க. போலாங்களா? அப்படின்னா 2 பேரும் உள்ள போறாங்க. இப்போ வந்து ஃப்ளவர் ஷாப் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து கான் வெளிய இருந்தாங்கல்ல, அவங்க உள்ள ஃப்ளவர் ஷாப்குள்ள போம்போது சேல்ஸ்க்கு வந்துட்டு கேட்குறாங்க. "இன்னைக்கு என்ன மாரி ஃப்ளவர்ஸ் சார் உங்களுக்கு வேணும்?" அப்படின்னோனே கான் சொல்றாங்க. அந்த ஏஞ்சல் பெயிண்டிங் மாரி ஆல்ரெடி வரைஞ்சு குடுத்துருந்தாங்கல்ல, அது ஃபோட்டோ எடுத்திருப்பான். அத எடுத்து அந்த பெயிண்டிங்க வந்து அவன்கிட்ட காமிச்சு, "இதுல இருக்கிற பூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னோனே சேல்ஸ் கேர்ள் பார்த்துட்டு சொல்றாங்க. "இது நர்சஸஸ் ஆர் ஐரிஸ் மாரி இருக்கு சார். அந்த பூக்கள் மாரி இருக்குது. ஆனா எதுன்னு ஷூரா சொல்ல முடியல." அப்படின்னோனே கானல் சொல்றாங்க. "சரி 2மே இருக்கட்டும். 2லயுமே ஒவ்வொரு
பொக்கே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. சேல்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வந்து உடனே நம்ம குளு குளு கேட்குறாரு. ஆமாம், இந்த நர்சிசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னோடனே அது சொல்லுது. அது புராண காலத்து நம்பிக்கையின்படி நர்சிஸ்ட்னு ஒரு ஆள் இருந்தார். அந்த நபர் வந்து தான் மேலே இருக்கக்கூடிய அழகுலேயே அவரே லவ்வில் இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார், நீரோடைய பக்கத்தில் உட்காந்துட்டு தண்ணீரில் தெரிஞ்ச அவரோட ரிஃப்ளெக்ஷன் அவரே பார்த்து மெய்மறந்து அங்கேயே உட்காந்துட்டாரு. மேற்கொண்டு அவர் மேலே அவரே லவ் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப டீப்பாக லவ் பண்ணார். கடைசியில் பார்த்தா அங்கேயே இறந்துட்டார். அவரோட அழகுனால அவரே இறந்துட்டார். அவரே வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஏரிக்கரை ஓரம் எல்லாமே வந்து பூக்களாக மாறிட்டார். அந்த பூக்கள் தான் வந்து நர்சிசிஸ் பூவுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே காலத்துல மறுபடியும் கேட்குறாரு. ஏப்பா கூகுளு, இந்த ஐரிஸ்னா என்னப்பா அப்படின்னோடனே அப்போ நம்ம குளுகுலே சொல்லுது. ஐரிஸ்னா கிரீக்க மெத்தாலஜி படி, அதாவது கிரீக்க புராண புராதான கதையின்படி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, வானவில், தொடர்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலைஞன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னோட இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கலந்து சொல்லக்கூடிய பூவா, அதாவது அதோட சிம்பிளாக வந்து தான் ஏரிஸை வந்து பார்க்குது அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மீட்டிங் ரூமை வந்து காமிக்கிறாங்க, மீட்டிங் ஹாலை. அப்போ என்ன ஆகுது, 2 பேத்துக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. கம்பெனி நம்ம இப்போ இருக்கிறதுலே வச்சு நம்ம பெரிய இந்த நாட்டிலே வச்சு பெரிய ஆக்ஷன், அதாவது அந்த கிராண்ட் வந்து நம்ம இதில் தான் நடந்துகிட்ருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் பேசுகிறதெல்லாம் பார்த்தா யங்ஸ்டரை வந்து மேலேயே வர விடக்கூடாது, அவங்க கம்பெனி தான் இது பண்ணணும். அவன் பேசுகிறது எப்படின்னு கேட்டால், மற எல்லாம் ஓகே, நம்ம யங்ஸ்டருக்காக தான் பண்ணுறோம் சரி, ஆனால் யங்ஸ்டர்ஸ் அந்தளவு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்கள வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் கம்பெனி வந்து தாமஸோட கம்பெனி வந்து ரொம்ப ஓல்டான கம்பெனியாக இருக்கும், ஸ்டாக்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் இருக்கும்போது யங்ஸ்டரை வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷரைவே அவங்க கம்பெனியில் எடுத்துக்காதவனாக இருப்பான். அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இது பண்ணிக்கணும், அவன் கம்பெனிக்கு தான் அந்த ஏலம் வந்து முடியணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பான். திடீர்னு ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கேட்டுட்ருப்பான். ஜீரா தான் நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காருன்னு சொல்கிறோம். இப்போ நான் சொல்லு அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே சரி, இங்கே வந்து இவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 2 ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து ஒரு ரீசனை மட்டுமே வச்சு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஒரு இதையும் நம்ம முடிவெடுக்க முடியாது. நம்பர் 1, நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிறது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸு, அதாவது யங்கர் இதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது யங் மேன் அண்ட் அடல்ட் இது 2 பேர்த்தையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம தெரிஞ்சதை நம்ம இது பண்ணிக்கணும். 2வது, எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் வேணான்னு சொல்ல கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கணும். ஏன்னா நாம் வந்து ஒரு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் சொல்லும்போது மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தேவைப்படுவாங்க. ஆனால் தாமஸ் சொல்கிறது படி வெறும் எக்ஸ்பீரியன்ஸ்டை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒரு இது நடத்துகிறோன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ எனக்கு இந்த இதில் விருப்பம் இல்லை, இதுக்கு மேலே நீங்களும் உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மீட்டிங் விட்டு ஜீரா வர சொன்னார். ஜீரா டக்கு டக்குன்னு வெளியே வர, கார் என்ன பண்ணுற, கார் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து உள்ளே இருப்பா அப்படின்னா ஜீரா வந்துட்டு ஹெட்செட்டை தூக்கி இப்படி கையில் கொடுக்குற. கான் வந்துட்டு என்ன டென்ஷன் ஆகிட்டியா, நீ கரெக்டான விஷயந்தான் பண்ணியிருக்க. அதாவது நம்ம நாட்டோட பெரிய பட்ஜெட் வந்து ஒருத்தனோட சுயநலத்துக்காக இருக்கிறது தான் வந்து அவங்ககிட்ட சிக்கி அந்த பணம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறத நீ தடுத்துருக்க, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு கேட்குறான். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையே அப்படிங்கும்போது காணுந்துட்டு அப்புறம் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போல இருக்குது, சரி உனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது நான் கொடுக்க போகிறேன், நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னோடனே சரிங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் போய் நர்சஸ்ட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து தரான். கான் வந்துட்டு இப்போ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு நர்சஸ் பூ வந்து ரொம்ப அழகானது, ஆனால் இது என்னோடய ஃபேவரட் கிடையாது அப்படின்னோடனே கான் வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐரிஸ் ஃப்ளவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஐரிஸ் பூ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கான் கேட்கும்போது ஜீரா வந்துட்டு அப்படியே அந்த பூவை வாங்கிட்டு மெஸ்மரைஸ் ஆகி நிற்கிறான், வச்சு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு. கான் வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி அப்போ நான் ஜெயித்தேன், சரி இன்னைக்கு ஓவர் டைம் பண்ணலாமா, என்னை இன்றைக்கி நீ வரைகிற அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு ஏன் இன்றைக்கே வரையணும்னு சொல்கிறீங்க, இன்னொரு நாள் வரையலாமா, ஏன்னா நீங்கள் ஓவர் டைம் பண்ணுறக்கூடிய பே கூட எனக்கு தர வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே கான் வந்துட்டு
என்னது அது? என்ன இம்பார்ட்டன்ட்? என்கிட்ட சொல்லலாம்ல. நான் டிசைட் பண்ணவுனேல்ல. அது இம்பார்ட்டனா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, என் ஃப்ரெண்டு கூட அப்பாயின்ட்மென்ட் இருக்கு அப்படின்னோன்னே, கான் வந்துட்டு, எந்த ஃப்ரெண்டு? ஜீரா வந்துட்டு, இங்க அப்படின்னோன்னே, கான் வந்துட்டு, எது அந்த பொண்ணா? சரி நான் வேணா அவ கூட பேசட்டுமா? அவளுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னோன்னே, ஜீரா வந்துட்டு, வேணாம் வேணாம் நானே அவ கூட பேசிக்கிறேன் அப்படின்னோன்னே, கான் வந்துட்டு, அ அவங்க பட்லருக்கு வந்து கால் பண்றாரு. இப்ப ஜீரா என்ன பண்றா, இந்த மீன் டைம்ல விலகி வந்து பீம்க்கு வந்து கால் பண்றா. ஜீரா வந்துட்டு, "என்ன பண்றீங்க?" அப்படிங்கும்போது, பீம் வந்துட்டு, "இல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னோன்னே, "ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கான்னு கிளீன் பண்ணா அப்படித்தான் இருக்கும்." அப்படின்னோன்னே, பீம் வந்துட்டு சிரிச்சுட்டு, சரி எப்போ வர?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "கொஞ்சம் பிஸியா இருக்கு. நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா?" அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய ஹை பிட்ச்ல சடனா லோ பிட்ச்சுக்கு வந்த மாரி வாய்ஸ் எல்லாம் லோவாயிடுது. ஜீரா வந்துட்டு, "என் மேல கோவமா?" அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்ல. அட்லீஸ்ட் கடைசியில என் ரூமையாச்சும் நான் கிளீன் பண்ணிட்டேனே." அப்படின்னோன்னே, ஜீரா வந்துட்டு, அ "வச்சுரட்டுமா?" அப்படிங்கும்போது, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம பீமோட பிளேஸ்ல தான் காமிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட் டோர்ல ஓப்பன் பண்ணிட்டு, அவன் ரூம்லேருந்து டோர்லேருந்து ஓப்பன் பண்ணி வெளிய வந்துட்டு, "சரி சொல்லு நான் இன்னைக்கு எங்கே போகணும் சொல்லு." அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "நீ எங்கேயும் போக வேண்டியதில்ல." அப்படிங்கும்போது, அவன் வரல இன்னைக்கு." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, "என்ன? ஆ என்னடா மறுபடியும் மானங்கெட்ட பொழப்பா இருக்குது. அவன் வரலைங்கிற. சரி பரவாயில்ல விடு மச்சான். சரி ஆ 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா?" அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சொல்றான், "இல்ல எனக்கு அந்த ட்ரிங்க் பண்ணணுங்கிற ஐடியா இல்ல. நீ உன் ரூமுக்கு போ" அப்படிங்கிறான். இப்பவே சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேங்க. குடி உடல்நலத்துக்கு கேடானது. சரிங்களா? இதில என்ன இதோ அந்த சீன் நடந்ததோ அத டிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் நான் சொன்னோம். மத்தபடிக்கு எந்த ஒரு இன்சிஸ்டும் கிடையாது. குடி கிடைக்கும். குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். அதே மாரி தாங்க ஸ்மோக்கிங் இஸ் அ கில்லர் டிசீஸ். அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி அப்படின்னுறான். அப்போ கானோட காருக்குள்ளேயே இருந்துட்டு மறுபடியும் கால் பண்றான். பீமுக்கு கால் பண்ணிட்டு பீம் வந்துட்டு ஹலோ அப்படிங்கும்போது கான் வந்துட்டு ஹலோ என்ன பிஸியா இருக்க போல இருக்கு அப்படின்னோன்னே, இல்ல அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஸ்க்ரீன் கட் ஆகுது. இப்போ கானோட பிளேஸ்ல காமிக்கிறாங்க. பட்லர் என்ன சொல்றான், சரி இவங்களோட ரூம்ல இருந்துட்டு கார்னர் ரூம்ல இருந்துட்டு, இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்க நகுத்தாம இருக்கிறதே சி சிறந்த விஷயம். ஸோ பூக்கள வச்சு ஃபுல்லும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னோன்னா, அந்த ஐரிஸ் ஃப்ளவர் வச்சு அவன் மொத்த ரூமையும் டெக்கரேட் பண்றாங்க. அப்புறம் அந்த ஏஞ்சல் மாரி ட்ராயிங் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ட்ராயிங்கையும் கொண்டு வந்து முன்னாடி அவன் ரூமோட என்ட்ரன்ஸ்லயே கொண்டு வந்து உள்ள என்டர் ஆனோனே ரூம்குள்ள வந்தோனே அந்த ட்ராயிங்லயே தெரியிற மாரி வச்சிருக்காங்க. இப்போ கானோட ரூம்க்கு உள்ள வரான். வரும்போது கான் வந்து கேட்குறான், "உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னோனே, ஜீரா வந்து சுத்தி பார்த்துட்டு, "ஆ பிடிச்சிருக்கு. சரி இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க இருங்க. என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு எந்த பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது ட்ரா பண்ண தோணுதோ, அப்ப நான் வரைஞ்சுக்கிறேன்." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு சோஃபால போய் படுக்குறான். ஜீரா வந்துட்டு வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, "என்ன மறுபடியும் படுத்த மாரி தான் போஸ் குடுக்குறீங்களா? அந்த மாரி தான் ட்ராயிங் வரையணுமா? ரொம்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாரியே இருக்குதே. அ எனக்கு அதுவும் போக வரையக்கூடிய மூடும் இல்ல." அப்படின்னோனே கான் வந்துட்டு, "சரி உனக்கு வரையக்கூடிய மூடு வரணும்னா நான் என்ன பண்ணணும்?" அப்படிங்கும்போது அ ஜீரா வந்து என்ன பண்றான், அப்படியே பெபன்னு பார்த்துட்டு இருக்கான். கான் வந்து ஜீரா வந்து பக்கத்துல இழுத்து வச்சுட்டு இந்த மாரி அவன் கைய புடிச்சு அவன் சீக்ஸ்லாம் தொட்டு பார்க்குறான். அவன் ஹிப்பி நியர்பைல இழுத்தோனே, "அ இப்போ போதுமா?" அப்படின்னும்போது ஜீரா வந்துட்டு, "சரி எனக்கு புரிஞ்சுச்சு. சரி நான் வரைய ஸ்டார்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வரைய ஆரம்பிக்கிறான். உடனே வந்து கான் வந்து இவன வந்து பீம் வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான். கான் வந்துட்டு பட்லர்கிட்ட சொல்றான். எனக்கு வந்து கானோட இப்போ ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு அப்படின்னோனே பட்லர் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல லிஃப்ட் ஏறி போயிட்டு ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. கான் உள்ள வந்தோனே கான் வந்து இப்போ அவங்க பிளேஸ்ல ரூம்ல காமிக்கிறாங்க. ஜீரா வரைஞ்ச ட்ராயிங்க பார்த்துட்டு, "காமியேன் பார்க்கலாம்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நான் தான் சொல்லியிருக்கேனே, ஒரு ஸ்கெட்ச் கம்ப்ளீட்டா முடியிற வரைக்கும் நான் வெளிய காட்ட மாட்டேன்." அப்படின்னோனே, சரி கான் வந்து "சரி நீ ட்ரா பண்ண வேணாம், நிறுத்திரு." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "சரி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனா அத வச்சு நீங்க வேற எதுவுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கக்கூடாது." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு கேட்குறாரு, "நீ கொஞ்சமாச்சும் சாதாரண மனுஷன் மாரி பேசுறியே என் கூட." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்றான், "ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா 100 வருஷத்துக்கு முன்னாடி.
100, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராமா. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ட கூப்பிட்டு வந்து 1000 டிராயிங்க ஒரே நைட்ல வரைஞ்சிரணும். வரையலைன்னா உன்ன கொன்றுவேன்னு சொல்லி சொன்னாராமா. ஆனா, எப்பேர்ப்பட்ட கலைஞனா இருந்தாலும் ஒரே நைட்ல 1000 டிராயிங் வரைய முடியாது. அப்புறம் என்ன பண்ணாரு, வரைய முடியாம அந்த பைத்தியக்கார ராஜா வந்து கடைசில அவர கொன்னுட்டாராமா. அப்படின்னோனே வந்துட்டு, நான் ஒண்ணும் ராஜா கிடையாதே! ஆ ஆ அதுவும் போக உன்னோட ட்ராயிங் இப்ப நான் பார்க்கலாமான்னு சொல்லி தான் நான் கேட்டுட்ருக்கேன். அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "சரி இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங் காமிக்கிறான். அந்த ட்ராயிங் எப்படின்னு கேட்டா, கான் வந்துட்டு அவனோட ஆள்காட்டி விரல வந்து உதட்டு மேல வச்சிருக்க மாரி போஸ்ல இருந்திருப்பான். அதே தான் அவன் வரைஞ்சிட்ருப்பான். வெறும் அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் தான் குடுத்துருப்பான். சரி, உங்கள நான் என்ன ட்ரா பண்றேன்னு உங்களால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ராயிங் கம்ப்ளீட்டா முடியிற வரைக்குமே, அது எந்த மாரி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை தான் அவன் சொல்றான். கான் வந்துட்டு, "ஆமா, என்னால சொல்ல முடியாதுதான்" அப்படின்னோனே என்ன பண்றான், டக்குன்னு நம்ம ஜீராவ பக்கத்துல எடுத்து அவன் கிஸ் பண்ணிடுறான். அந்த இடத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு? "மச்சான் விடாத, இழு இழு" அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு. அத விட இன்னொரு மூமெண்ட்டு, "விலகுடா விலகுடா" அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு. சடனா வந்து பீம் வந்து கானோட ரூம்குள்ள உள்ள வரான். கான் வந்து ஜீராவ வந்து அப்படியே கானோட இருக்கிற ஜீராவும் கானும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே, அப்படியே அவனுக்கு வாய்ஸ் எல்லாம் அப்படியே கம்முது. பீம் வந்து சொல்றான், "நீ வர சொன்னல்ல, எதுக்கு நீ கூப்பிட்ட?" அப்படிங்கும்போது கான் வந்து சொல்றான், "ஒண்ணும் இல்ல. அதாவது நான் நெறைய இருட்டான விஷயத்துல நெறையா நம்மளோட கம்யூனிகேஷன வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி ஒரு அந்நியன் தொனியில பேச ஆரம்பிக்கிறேன். நம்ம கான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்நியன் படத்துல வர விக்ரம் மாரி எப்ப ரெமோவா இருப்பாரு, எப்ப அனீனா மாறுவாரு, எப்ப அம்பியா மாறுவாருன்னு தெரியாது. கான் வந்து மறுபடியும் சொல்றாரு, "என்ன எனக்கு உங்க 2 பேத்த பத்தியும் ஒண்ணும் தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா பைத்தியக்காரமா இருக்கா உங்களுக்கெல்லாம்? உடனே என்ன பண்றீங்க, இந்த அறிவுகெட்டத்தனத்தெல்லாம் அப்படியே நிறுத்திடுறீங்க. சரியா?" அப்படிங்கும்போது, "நீ அவன் கூட இருந்துட்டு பொய் சொல்றதும், என்கிட்ட பொய் சொல்றதும், அவன் என்னன்னா உன் கூட இருந்துட்டு என்கிட்ட பொய் சொல்றதும், அப்பப்பப்பப்பா! என்னால முடியல. இத உடனே நிறுத்திக்கிறீங்களா?" "இல்ல நிறுத்த முடியாது." அப்படி இப்படின்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பேரும் வேலைய விட்டு போங்க." அப்படின்னா பிஎம் வந்துட்டு, "நீ வந்து ஒரு மட்டமான ஆளுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக இவ்ளோ வந்து மோசமா ட்ரீட் பண்ணிட்டு, நான் என்ன ஒர்க்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படிலாம் என்ன பண்ணிட்டுருக்கியா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "நீயா? அப்படியா? பண்ண மாட்டேனா? உன்னைய பத்தி தான் நல்லாவே தெரியுமே." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "நான் பழைய ஆளெல்லாம் கிடையாது." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "ஆமா. அதான் உன் ஒரு ஆளோட சுயநலத்துக்காக, உன்னோட வேலைக்காக, உன் மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அம்போன்னு விட்டவன் தானே!" அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "சரி அப்ப நான் வேலைய விட்டுர்றேன். ஜீரா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளு கூடலாம் நீ ஒர்க் பண்ண வேணாம். நீ வா என் கூட வந்துரு ஜீரா." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வரான். கான் உடனே அவன் கழுத்து மேல கைய போட்டுட்டு மின்னாட கைய போட்டுட்டு சொல்றான், "ஆ உன்னோட ஆர்ட்டோட வேல்யூ தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நான் தான். சரி இப்ப நீ போறியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்து அப்படியே கண்லேருந்து தார தாரையா கண்ல தண்ணி ஊத்திட்டுருக்குது. பீம் வந்துட்டு, "ஜீரா என் கூட வந்துரு. வா போலாம்." அப்படிங்கும்போது மறுபடியும் அவன் கண்ல தண்ணியா விட்டத பார்த்து செரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயி பீம் அந்த இடத்துலேருந்து வெளிய போயிர்றான். கான் வந்துட்டு பக்கத்துல நின்னு சொல்றான், "எனக்கு இந்த துரோகம் பண்றவங்கள பார்த்தா சுத்தமா புடிக்காது. சரியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "அப்போ இதெல்லாம் உங்களோட திட்டம் தானா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "ஆமா. நான் என்ன உன்ன லவ் பண்றேன்னு நெனச்சிட்டு இருந்தியா? ஆ? சரி நான் போய் குளிக்க போறேன். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, நீ ஏற்கனவே வரைஞ்சிட்டு இருந்தீல்ல, அத வந்து கன்டின்யூ பண்ணலாம். சரியா?" அப்படிங்கும்போது அப்படியே ஜீரா வந்து பேய் அடைஞ்ச மாரி இருக்கான். கான் என்ன பண்றாரு, போய் குளிச்சுட்டு வந்துட்டு இது பண்றாங்க. உட்காந்துட்டு, "சரி வரையலாமா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "எனக்கு அந்த மூடு இல்ல." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு போயிட்டு அந்த ஒயின் எடுத்துட்டு வந்து தராங்க. "இந்தா பாம் அ ப்ளம் ஒயின்." அப்படிங்கும்போது, "ஓ! ப்ளம்லலாம் ஒயின் எடுப்பாங்கன்னு எனக்கு அப்பதான்ப்பா தெரியும். யாருக்காச்சும் இதுக்கு புதுசா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியும்னாலும் எனக்கு தெரியுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ளம் ஒயின் குடிச்சின்னா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நான் இப்ப வீட்டுக்கு போலாமா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு
நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்குவேன் என் வீட்டுக்கு அப்படிங்கும்போது கான் வந்துட்டு விருப்பம் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு டக்குன்னு எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவன் வந்தோடனே வந்து அந்த டுலிப் பொக்கே வந்து கொடுத்துருப்பான்ல, அதை தூக்கி அந்த சோஃபா மேலே தூக்கி வச்சு போட்டு போயிடுறான். இதை அப்படியே கான் வந்து பார்க்குறாங்க. இதோட 6th எபிசோட் முடியுது. கண்டிப்பாக அடுத்தது 7th எபிசோடு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே கற்பனையே தான். அதுவும் போக இன்னொரு டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அந்த ஸ்மோக்கிங்கிறது என்னாச்சும் வந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் இஸ் அ கில்லர் டிசீஸ்.